ஈவன் எங்கள் கிளினிக்லேயே எனக்கு வந்து மூக்கு சரி பண்ணும். ஏன்னு கேட்டால் அந்த பாலிவுட் ஆக்ட்ரஸ் அதை பண்ணியிருக்காங்க. எனக்கு வந்து மூக்கு வந்து இவ்வளோ குடமிளகா மாதிரி இருக்கும், ஆனால் they wanted a very sleek one. So how this rhinoplasty is ruling the facial industry, doctor? என்னை பொறுத்த வரைக்கும் நோஸ் இஸ் இப்போ என் ஓபிடியில் வந்து கிரேட் 7 பால்னஸில் வருவாங்க. டாக்டர் நான் 2.5 lakhs கூட தரேன், எனக்கு வந்து எனக்கு ஃபுல் ஹேர் பிளேஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னா தட் கேன் நெவர் பி டன். பிளாஸ்டிக் சர்ஜரி ஒரு சர்ஜரிங்கும் போது இப்போல்லாம் தே திங்க் தட் சும்மா போகிறோம், எனக்கு சர்ஜரி வேணும்னு சொன்னால் டாக்டர் பண்ணிடுவாங்க, பணத்தை கொடுத்தா போதும். லைக் இட் இஸ் வெரி மஸ்ட். ஒரு சர்ஜரிங்கிறது we should accept and we should respect that as a surgery. So நிறைய பேருக்கு வந்து இந்த காது வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் அப்படி சொல்லி வி யூஸ் டு, அது தப்பு, புள்ளி பண்ணக்கூடாது, மங்கி இயர்ஸ்ன்னு சொல்லி புள்ளிலாம் பண்ணியிருக்காங்க. பட் அது வந்து ஓட்டோபிளாஸ்டின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொசீஜர் இருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன். வாட் இஸ் தட் சார்? அதாவது இந்த காது வந்து திருப்பி இந்த நார்மல் ஷேப்க்கு போகுமா என்ன? ஸோ ஆட்டோனா coming to the nose part, nose partல நான் வந்து since you are a facial plastic surgeon, the rhinoplasty, ஈவன் எங்கள் கிளினிக்லேயே எனக்கு வந்து மூக்கு சரி பண்ணும். ஏன்னு கேட்டால் அந்த பாலிவுட் ஆக்ட்ரஸ் அதை பண்ணியிருக்காங்க. எனக்கு வந்து மூக்கு வந்து இவ்வளோ குடமிளகா மாதிரி இருக்கும், ஆனால் they wanted a very sleek one. அதுக்கு பேர் கூட இந்த பாடி டிஸ்மார்ஃபி இது பண்ணுறது, அதாவது ஒருத்தங்களோட பாடியை கம்பேரிட்டிவ் வச்சுட்டு பண்ணுறது. ஸோ ஹவு திஸ் rhinoplasty is ruling the facial industry, டாக்டர்? என்னை பொறுத்த வரைக்கும் நோஸ் இஸ் த ஃபேஸ். நம்ம நோஸை மாற்றணும்னா ஃபேஸ் கம்ப்ளீட்டாக மாறிடும். நீங்கள் அந்த சிமுலேஷன்ஸ்லாம் இருக்குமா, நோஸை வந்து வேறு நோஸ் வச்சிங்கன்னா ஃபேஸே மாறுற மாதிரி இருக்கும். அண்ட் நவ் இப்போ ரீசெண்டாக வந்து நிறைய பீப்புள் ஆர் பிகமிங் அவேர், நிறைய சர்ஜரிஸ் பண்ணுற மாதிரி இருக்கு. பிகாஸ் வி ஆர் டேக்கிங் லாட் ஆஃப் செல்ஃபீஸ், வி ஆர் டேக்கிங் மோர் செல்ஃபீஸ் தேன் எவர். அண்ட் எவ்ரி ஒன் வாண்ட்ஸ் டு லுக் குட், எவ்ரி ஒன் வாண்ட்ஸ் டு ஹாவ் அ பெட்டர் லுக்கிங் nose or better breathable nose. So when it comes to changing the nose, ENT and facial plastic surgery, we change the nose in two forms. Functional aspect we change and cosmetic aspect we also change. So when we do it, it's not just cosmetic rhinoplasty, it's a functional and cosmetic combined septorhinoplasty. Okay. So septumங்கிறது நம்ம மூக்கு நடுவுல இருக்க அந்த bone and cartilage கலந்த ஒரு division separates the right and left. So அது பெண்ட் ஆயிருக்கு, இல்ல அந்த sinus entryல வந்து ஏதாவது ஒரு பிளாக் இருக்கு. There are small structures called turbinates and ethmoids and air sinus cavitiesல இருக்கு. ஸோ அதில் ஏதாவது பிளாக் இருக்கு, சைனஸோட வந்து நோஸ் இருக்கு, அது மட்டும் இல்லாமல் நோஸோட ஷேப் ஒரு மாதிரி இருக்குன்னா we combine all these three. Okay. Sinus surgery with the septoplasty and rhinoplasty to give a better functioning and an aesthetic looking nose. Okay. So it's not just the cosmetic part that is attended. You will actually have a breathable nose. Okay. Your worry about the breathing aspect or the functional aspect of this wouldn't even be the worrying part. Okay. ஏன்னா இப்போ இந்த ஃபங்க்ஷனல் rhinoplasty கூட அக்செப்ட் பண்ணிக்கலாம் டாக்டர், பிகாஸ் they have a problem, they wanted to. But in the cosmetic rhinoplasty what we encounter is like அவங்க ரொம்ப எப்படி சொல்றது, illusionistic தாட்டாக இருக்கும், which cannot be related to their face itself. ஏன்னா அவங்க ஃபேஸ்க்குன்னு ஒரு நோ ஸ்ட்ரக்சர் மேபி அதை ரிவைஸ் பண்ணலாம், இல்லைன்னு சொல்ல. பட் ஹவு அபவுட் ஹேவிங் அன் அன்இமேஜினபிள் சுச்சுவேஷன் ஆர் அன்அக்செப்டபிளாக அவங்க வந்து கேட்கறது வந்து This is where the ethnicity plays a very important role. இப்போ வந்து ethnic rhinoplasty இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் இட்ஸ் வெரி யூனிக். ஏன்னா நம்மளோட எத்தனிசிட்டியே வேறு மாதிரி இருக்கும். நார்த் ஆஃப் இந்தியாவில் மூக்கு வேறு மாதிரி இருக்கும், சவுத் ஆஃப் இந்தியாவில் வேறு மாதிரி இருக்கும், நார்த் ஈஸ்டில் வேறு மாதிரி இருக்கும். ஸோ எல்லாருக்குமே ஒரே மாதிரி மூக்கு நம்ம சர்ஜரியும் பண்ண முடியாது, அந்த மாதிரி இது பண்ணும். ஸோ நம்ம ஊரில் வந்துட்டு நம்ம நார்த் இந்தியன் மாதிரி மூக்கு வேணா we can only try to give a better that may or may not look better on the patient. So that is all individual perspective தான். Yeah, individual perspective. அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். So what we do is we try to simulate. So நம்ம ஸ்கேன் எடுப்போம், ஃபுல்லாக சிடி ஸ்கேன் எடுப்போம், எவ்வளோ அவைலபிள் கார்டிலேஜ் இருக்குன்னு
பார்ப்போம், எவ்வளோ அவைலபிள் போன் இருக்குன்னு பார்ப்போம். பிகாஸ் we try to work around whatever is available in the patient's own body. Either we take the graft inside the nose or from the cartilage of the ear or from the rib. So we try to manipulate whatever is inside available sources. Available source. So what can be augmented, what can be reduced, what can be changed. We try to work that out and we try to simulate that. நம்ம ஃபேஸ் டியூன் ஆப் அதெல்லாம் இருக்கு. See, this is what realistically you may get. You might get இந்த மாதிரி இப்போ நோஸ் பண்ணா இவ்வளோ தான் பண்ண முடியும், இதுதான் பண்ண முடியும். This will actually look good. ஏன்னா நான் ஏன் இது இவ்வளோ கேட்குறேன்னா, இப்போ என் ஓபிடியில் வந்து கிரேட் 7 பால்னஸில் வருவாங்க. டாக்டர் நான் 2.5 lakhs கூட தரேன், எனக்கு வந்து எனக்கு ஃபுல் ஹேர் பிளேஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னா தட் கேன் நெவர் பி டன். லைக் இருக்கிறதுலே புவர் டோனர் ஏரியா. அப்போது அதே மாதிரி தானே இதுவும். லைக் ஹவு மச் எவர் இட் கேன் பி டன்னோ அவ்வளோதான் பண்ண முடியும். ஜஸ்ட் பிகாஸ் ஏன்னா இப்போ பேஷண்டோட மென்டாலிட்டி அப்படி தான் டாக்டர் இருக்கு. நான் பணம் தரேன், யூ ஷுட் டூ திஸ். See, so plastic surgery, yeah, we can try to augment certain things, we can try to reduce certain things. We'll try to say at the end of the day, you need to be comfortable with what is the end result. நார்மலாகவே அந்த ஃபங்க்ஷனலையும் கம்ஃபர்டபுளாக இருக்கணும், லுக்லையும் கம்ஃபர்டபுள். ஸோ இட்ஸ் அ டிஸ்கஷன் தட் வி ஹேவ் வித் த பேஷண்ட். இட்ஸ் நாட் நான் இவ்வளோ தான் பண்ண முடியும், நீ இவ்வளோ கேட்குறது. ஸோ வி சிட் வித் த பேஷண்ட், வி ட்ரை டு டீல் த சிச்சுவேஷன் ஆஸ் அ டீம். ஓகே. ஸோ இட்ஸ் நாட் யூ அகேன்ஸ்ட் மீ, இட்ஸ் அஸ் அகேன்ஸ்ட் த ப்ராப்ளம். ஸோ த பேஷண்ட் ஷுட் பி ஆன் போர்டட். ஸோ பேஷண்ட் ஷுட் பி ஆன். See, it's very easy for us to do the surgery. Okay. Few minutes, few hours, we do the surgery, katham, avladhaan kalambilla. But it's the patient who's going to live with the procedure, will live with the results. Okay. So it's very important the patient has the right mindset to follow up, to accept whatever he has, the advantage and the disadvantage that is present in the table. So it's very important to have that communication. So kandipa rhinoplasty needs to have at least a proper discussion. எனக்கு தெரிஞ்சு rhinoplasty nowhere less than 2 or 3 sessions of discussion, consultation before even talking about or before moving forward with the, because something it actually changes the face it changes the face if it is going to be in a better way, of course your life is going to be in a very better way. See, we do a lot of revision rhinoplasties. Okay. இன்னொரு சர்ஜன் பண்ண தப்பான்னு சொல்ல முடியாது. So there's no such thing as தப்பா பண்ண surgery. Maybe அது அவங்களுக்கு செட் ஆகும். Maybe the surgeon might have had something, the patient might have had something. அப்படி தான் எதிர்பார்த்தேன் அப்படி. And a lot of rhinoplasties are done by surgeons without an ENT background. Oh, okay. So அப்படி இருக்கும்போது we address the functional aspect. They might not have the function in the mind. So this is where ethnic rhinoplasty plays a major concept. நம்ம இந்தியன் சப்கான்டினென்ட்ல வந்து ஒரு மூக்கும் ஒரு பார்ட் ஆஃப் த இந்தியாவில் வந்து வேற மாதிரி இருக்கும். ஸோ நார்த் இந்தியாவில் வந்து மூக்கு வேற மாதிரி இருக்கும். த ஏஸ்தட்டிக்ஸ் ஆஃப் நார்த் இந்தியன் நோஸ் இஸ் டிஃப்ரெண்ட், நார்த் ஈஸ்ட்டுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நம்ம திராவிடியன் நோஸ் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ சவுத் ஆஃப் இந்தியாவில் ஒரு ஆள் எனக்கு நார்த் இந்தியன் மாதிரி இன்னும் மூக்கு வேணும்னு சொன்னால் இட் might not suit the his face structure. Correct. So it's very important to discuss all these three to the surgeon. I can purely understand, doctor, because ஒரு சர்ஜரிங்கும் போது இப்போலாம் they think that சும்மா போகிறோம் எனக்கு சர்ஜரி வேணும்னு சொன்னால் டாக்டர் பண்ணிடுவாங்க, பணத்தை கொடுத்தா போதும். லைக் இட் இஸ் வெரி மஸ்ட். ஒரு சர்ஜரிங்கிறது we should accept and we should respect that as a surgery. Yeah. So certain things can be changed. I'm not denying it. So the idea is to make it look as natural as possible. The one thing you mentioned is ஒரு ஹேர் டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு வந்தாங்க, எங்கேருந்து நான் கிராஃப்ட் ரொம்ப கிரேட் 4 கிரேட் 5லே வந்தபோது எப்படி பண்ணுறதுன்னு. கிரேட் 7னா ரொம்ப கஷ்டம். ஸோ there was one such patient like that who came to me and he was like, sir, it's almost grade 6 7 கிட்ட ஒன்றுமே இல்லை, only sides and back மட்டும் தான் இருந்தது. So he was like very adamant, like எனக்கு எப்படியாவது hair transplant பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு I gave him an option. So what is your goal? Do you want hair
or do you want to look good? Like எனக்கு hair இருந்தா look, not necessary. Hair is just a dead cell. It's just a cost basis. நம்ம dress போடுற மாதிரி தான். Even though I do hair transplant, not just for scalp, eyebrows, mustache and beard, எல்லாமே பண்ணாலுமே the idea is to make the patient look better. So I honestly gave him an advice, sir, you don't need hair in your scalp to look good. Go bald, work out, கொஞ்சம் ஷோல்டர்ஸ் நல்லா ஒர்க் அவுட் பண்ணுங்க, grow a beard, mustache and just and don't believe, almost a couple months I இந்த advice கொடுத்து, now I couldn't recognize him. He's a completely transformed person. He's a கொஞ்சம் நல்லா jacked up, he completely went bald. He embraced that baldness, he embraced that look. So as a facial cosmetic surgeon, ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் எனக்கு பண்ண தெரிஞ்சாலுமே எங்க சர்ஜரி பண்ணக்கூடாதுங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அ சர்ஜன் வேர் நாட் டு டூ அ சர்ஜரி. That's where the wisdom of a surgeon or the intuition of a surgeon plays a role. No, that's what, like, நம்ம patients நம்மகிட்ட எவ்வளோ சொன்னாலும் I tell literally patients இந்த மாதிரி இல்லை சொல்வேன், உங்களுக்கு ஹேர் தான் வேணும் இல்லை லுக் தான் மாறணும்னா you can also go for a system. Like you can do that. அப்படின்னா இல்லை எனக்கு அந்த ஒரு unrealistic expectation. Unrealistic. இன்னொன்று வந்து patient, another patient, he was a little obese. He didn't have a proper sleep, he didn't have proper nutrition, he didn't have a very good lifestyle. கண்டபடி சாப்பிட்றது ஃபாஸ்ட் ஃபுட் எல்லாமே, he wanted hair transplant. Actually this will go in for graft failure. If you are not addressing your lifestyle, there's no point of me doing the surgery, and I don't want to do a surgery that is destined to fail. He is like willing to give me what. See, காசு இன்னைக்கு வரும் போகும், but I can't sleep at night thinking that my surgery went to failure. நிறைய பேர் அது வந்து அது இதாதான். The thing is, this is not something you can buy it, right? So it's definitely not. Hair or your facial aesthetics, the skin, everything is a reflection of your habits. Everything is a reflection of what you eat, how you would maintain yourself, how you maintain your body, your diet, everything. So everything can't be just காசு கொடுத்தனால ஆல்டர் பண்ணாலுமே அந்த ஒரு டெம்பரரி பீரியட் இருக்கும். எக்ஸாக்ட்லி. இன்னொன்று சார், இப்போ சர்ஜரிக்கு போக விருப்பம் இல்லை அப்படிங்கிறவங்க என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா ஃபில்லர் போறாங்க. சேம் லைக் இந்த லிக்விட் ரைனோபிளாஸ்டி சொல்றதுங்கிறது ஃபில்லர். யூஸ்வலா நம்ம ஃபில்லர்ஸை தான் வந்து லிக்விட் ரைனோபிளாஸ்டி சொல்லுவோம். ஆனா இப்போ அவங்க அந்த ஃபில்லருமே வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா they are injecting into some random person. they are doctors and பார்க்க மாட்டேங்கிறாங்க, they are qualified அப்படின்னு பார்க்காம இது how it ends up தெரியுமா டாக்டர், it comes into the filler failure, which is actually making their face itself in a mishap. How do you recover it, doctor? How do you retrieve? Since you are a nose surgeon, நான் இப்படி put forward பண்றேன், you are a rhinoplastic surgeon, இப்படியே நம்ம வச்சுப்போம். அப்போ ஒரு ஃபில்லர் ஃபெயிலியர் நோஸ்ல how you going to retrieve that? So good question. Nena, I also do fillers. There are a lot of types of fillers. HA filler the most common, hyaluronic acid the most common. அதோட லைஃப் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 6 months to 12 months depending on the brand and the quality and everything. ஓரளவுக்கு relatively safe. There are other fillers, PLLA fillers, calcium epoxide fillers, நிறைய இருக்கு. So அது போட்டால் தான் இப்போ பிரச்சனை, ஃபில்லர் மைக்ரேட் ஆகும். ஈவன் ஐ டூ லிக்விட் ரைனோபிளாஸ்டி, ஐ ஸ்டாப்ட் யூசிங் HA fillers. I started preparing fillers on my own by PRF. PRF is best. Liquid PRF, not the hard one. Not the hard one. Gel PRF. Gel PRF, you need to know the bleeding time and clotting time. And you need to prepare it in a certain way. ஒரு மாதிரி ஒரு gel like consistency வரும். What I found out, it actually helped my practice. Patients வந்து who's having a cat on the wall situation இருக்கவங்க வந்து they wanted to do a rhinoplasty, but they don't want to do a surgery, or they just want, they just want to attend a function, ஒரு cute nose வேணும் ஒரு 2 நாளைக்கு மட்டும்னா, this will only last for 3-4 days. You will be surprised what patients demand. So we fill that as a filler material. We fill the gaps and crevices, we botox the wide ala adala konjam panni the liquid rhinoplasty, and this is also will be a pre-operative motivation.
if they like it, they can go in for not always. Few cases hump nose-க்குலாம் ஹெல்ப் ஆகும். இன்னொன்று வந்து வெளியில ஃபில்லர்ஸ் போட்டு வர பேஷண்ட்ஸ் வந்து வெரி டிஃபிகல்ட். பிகாஸ் நம்ம ஸ்கின்னு தான் நம்மளோட கைடு. எங்க ஹம்ப் இருக்கு வேற ஏதாவது இருக்குன்னா we critically analyze the skin. ஒரு நம்ம இந்த டிப்ல வந்து பல்கி டிப், இட்ஸ் வெரி கிரிட்டிக்கலா மில்லிமீட்டர் சைஸ்ல we measure. ஸோ அங்க ஃபில்லர்ஸ்னா தட்ஸ் டெக்னிக்கலி சேலஞ்சிங். கரெக்டான லேயர்ல அந்த ஃபில்லர் போல ஒரு லேயர் இருக்கு. ஸ்கின்னு, எபிடர்மிஸ், டெர்மிஸ், டிஜே ஜங்ஷனு, அதுக்கப்புறம் வந்து ஸ்மாஸ் லேயர். கரெக்டான அந்த லேயர்ல வந்து கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா ஃபில்லர் மைக்ரேட் ஆயிரும். ஓகே. ஸோ ஃபில்லர் மைக்ரேட் ஆச்சுன்னா ஆக்வர்டா தெரியும். ஒரு இடத்துல ஒரு பல்க் மாதிரி இருக்கும், சிரிக்கும் போது மைக்ரேட் ஆயிரும். பால்சி மாதிரி ஒரு அதுவே ஒரு இட் லுக் லைக் ஒன் இன்டென்டேஷன், ஒரு லுக் லைக் அ பல்ஜ். ஸோ டெக்னிக் தப்பா இருக்கு அப்படின்னா the physician or the surgeon is not trained properly in that area. There are horror stories where the filler gets migrated. HA fillers ஒரு நல்ல விஷயம் என்னன்னா it can be dissolved. அது மட்டும் அதை தவிர வேற ஏதாவது போட்டா it cannot be like surgically retrieve பண்ணீங்கன்னா திருப்பி that's going to be other. Surgically it's very hard to retrieve that. See, we do layer dissection. ஒரு லேயரா dissect பண்ணி then till the bone we go. It's very difficult to identify at what layer that surgical blood வரும் எல்லாமே. It's working on a working engine. It's like operating on a, it's very difficult to identify. இதுதான் வந்து ஃபில்லர், அது எந்த ஷேப்ல இருக்கு எதுவுமே தெரியாது. It's very difficult to remove the fillers surgically. Correct. It's not implant. நான் எவ்வளவோ தடவை சொல்லியிருக்கேன் நம்ம வியூவர்ஸ்க்கு, நீங்க தயவு செஞ்சு வியூவர்ஸ்க்கு tell them that don't get fillers under wrong hands, please. So when it comes to fillers, if you are interested in fillers or if you want to augment your crevices or gaps recommends-na, always it's better to discuss with the physician or the surgeon who's going to give it to you. Ask lot of questions, make sure all the questions are answered. நல்ல ட்ரெயின்டான ஒரு ப்ரொஃபஷன் கிட்ட, ஒரு ட்ரெயினான ஒரு சர்ஜன் கிட்டயோ ஒரு ஃபிசிஷியன் கிட்டயோ எடுக்கிறது பெட்டர். நோ அபவுட் த ஃபில்லர்ஸ், என்ன மாதிரியான வாட் டைப் ஆஃப் ஃபில்லர் இஸ் பீன் யூஸ்ட், அதோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன. பிகாஸ் இன்ஃபர்மேஷன் இஸ் எவ்ரிவேர். தேர் இஸ் நோ டவுட் தட் ராங் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்கன்னு. இப்போ டாக்டர் கிட்ட வரும்போதே வந்து டாக்டர் எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, இந்த மாத்திரை கொடுக்குறேன். we now become prescription. Just அவ்வளவுதான். மெனி நான் ஓபில உட்காரும்போது they'll come, they'll tell the diagnosis, they'll tell everything. எனக்கு இது வேணும், இது 2 நாள் ஜுரம் இருக்கு, நீங்க இந்த ஆன்டிபயோட்டிக் எழுதி கொடுத்தீங்கன்னா சரியாயிரும். சரி வேற எங்க நான் அது பண்ணுமா. So there is a filler which only acts for 3 to 4 days and there is not, it's not a chemical, it's only derived from your own blood. அப்படியா? ஆமா, it acts as a temporary filler. I imparted in my practice. So இது வந்து liquid PRF, நம்மளோட own blood எடுத்துட்டு we prepare it in a certain way, அது ஒரு gel consistency வரும். That we can use it as a filler. So ரொம்ப நாள் வர 3 to 4 days வரை it's no risk. But it's very, இது நான் first time I'm hearing of. But ஆனா நல்லா 3 to 4 days நல்லா இருக்கும். See, we use PRP and PRF in a regular practice. So PRF ல ரெண்டு விதமா இருக்கு. Hard one we use it for implant. இன்னொன்னு வந்து நம்ம clotting time measure பண்ணிட்டு அது ஒரு மாதிரி prepare பண்ணோம், it forms gel like consistency. அது it's very safe. It's your own blood. இது ரொம்ப safe. So that I've implemented in my practice. So that actually motivates the patient whether to go in for fillers or for surgery. Okay. So patient வந்து rhinoplasty பண்ணனும், nose வந்து change பண்ணனும், இல்லனா இங்க இந்த filler வைக்கணும் அப்படினா they can have this as a trial. ஏனா 2-3 நாள் தான் இருக்கும். Trailer மாதிரி பண்ணி, if they are happy with it they can go in for rhinoplasty or filler. இல்ல பிடிக்கலனா they can at least safely say no. So it is like உங்களுக்கு வந்து do or die situation அந்த மாதிரி தேவையில்ல. And the complication for the HA fillers is that's one more advantage. Because your own blood okay, that's actually a very new practice, doctor. So doctor, coming to this ear again, நிறைய பேருக்கு வந்து இந்த காது வந்து ரொம்ப பெருசா இருக்கும் அப்படி சொல்லி we used to, அது தப்பு, புள்ளி பண்ணக்கூடாது, மங்கி இயர்ஸ்ன்னு சொல்லி புள்ளிலாம் பண்ணியிருக்காங்க. பட் அது வந்து ஓட்டோபிளாஸ்டின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொசீஜர் இருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன். வாட் இஸ் தட் சார்? அதாவது இந்த காது வந்து திருப்பி இந்த நார்மல் ஷேப்க்கு போகுமா என்ன?
ஸோ ஆட்டோனா இயர் பிளாஸ்டினா வெனி பிளாஸ்டிக் ப்ரொசீஜர் ஆர் சேஞ்ச் இன் தி ஷேப் ஆகுது. ஸோ ஆட்டோ பிளாஸ்டிக் வந்து நிறைய இதில் பண்ணலாம். இப்போ வந்து இப்போ அந்த டிசைரபிள் அந்த சைஸ்லயும் அந்த ஷேப்லயும் இல்லை அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து இந்த காது ஷேப்பே வேற மாதிரி இருக்கும். இந்த பேட் இயர் அந்த எல்ப்ஸ் இயர் மாதிரி சொல்லுவாங்க. சில பேருக்கு ரொம்ப மாதிரி ப்ரொஜெக்டட் அப்படி இருக்கும் காது வந்து இந்த எலிஃபென்ட் இயர் மாதிரி இருக்கும். ஸோ வந்து கார்ட்லேஜோட டிஸ்பிளேஸ் பண்ணுவோம். ஸோ வி பிளே அரவுண்ட் வித் த கார்ட்லேஜ் இன்சேஜ் பண்ணி அந்த எக்ஸஸ் டிஷ்யூலாம் ரிமூவ் பண்ணி வி ட்ரை டு ரீக்ரியேட் தி நார்மல். But it can be done. Yeah. It's a normal procedure that it's a cosmetic procedure. Okay. So அதனால இயரிங்கோ இல்ல வேற எதுவும் இஷ்யூஸ் எதுவும் அது எதுவுமே வராது. Because we only deal with the cartilage. ஸ்டெரைலான என்வாயர்மெண்ட்ல ஓட்டில தியேட்டர்ல வச்சு தான் பண்ணணும். So it is a GA procedure, general anesthesia. It is recommended to do it under GA, but ஆனா local anesthesia பண்ணலாம். சின்ன கரெக்ஷன்னா local anesthesia. GA னா general anesthesia, LA னா local anesthesia. Yes. So ரொம்ப சின்ன subtle changesனா local anesthesia. ரொம்ப gross இது இருக்கணும் 1 hourக்கு மேல இருக்கும். Patient compliance ரொம்ப சின்ன குழந்தையா இருக்காங்க, கொஞ்சம் younger ageனா it's better to go and do it. And also doctor நம்ம இவ்ளோ பேசி and also I wanted to know about this blepharo. Lower blepharo and upper blepharo. அது வந்து ஐ பேக் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு we used to do it in OT. பட் அது எப்படி டாக்டர் அது லைக் is it actually worthful because அது permanent cure கொடுக்கும் அப்படிங்கிறாங்க. Is it actually true? ஸோ பிளெஃபரோபிளாஸ்டி அப்படின்னு பண்ணும்போது ஸோ ஐ ஏஸ்தட்டிக்ஸ் ஸோ வந்து இட்ஸ் நாட் ஜஸ்ட் லோவர் ஐலிஸ் நம்ம ஓவராலாகவே ஐ வந்து சைன்ஸ் ஆஃப் ஏஜிங் வந்து தெரியும். நிறைய வந்து டயர்ட்னஸ்லயோ அலர்ஜிஸ்ல கூட வந்து இந்த டார்க் சர்க்கிள்ஸ் இருக்கும். ஸோ இட் இஸ் ஜஸ்ட் த ஸ்கின் மட்டும்தான் கருப்பா இருக்கு, டல்லா இருக்கு, டயர்டா இருக்குன்னா ஸ்லீப் அட்ரஸ் பண்ணணும். அலர்ஜிஸ் அலர்ஜிஸ் அட்ரஸ் பண்ணணும். இதெல்லாம் போயுமே பிளாக்காவே இருக்குன்னா there are a lot of procedures. நம்ம கெமிக்கல் பீலிங் இருக்கு, சீரம்ஸ் இருக்கு, விட்டமின் சி சீரம், மீசோதெரபி இருக்கு. So director rather than jumping to blepharo we can do some cosmetic procedures. Lasers எல்லாமே. This is I'm talking only about the skin இல்லாம இந்த under eye bag மாதிரி வரும். bag மாதிரி வருதுன்னா இந்த transorbit இந்த fat வந்து herniate வருது. So that can't be dealt by any non surgical procedures. So surgical will help. Surgical procedure incision போட்டா அந்த excess ஃபேட்டை நம்ம ரிமூவ் பண்ணணும். இது வந்து லோவர் பிளெஃபரோபிளாஸ்டி. அப்பர் பிளெஃபரோபிளாஸ்டி இந்த ஸ்கின் வந்து ட்ரூப் ஆகும் ஏஜ் ஆகிற மாதிரி. சரி, சில பேருக்கு அந்த எபிகாந்தல் அதையும் வந்து நம்ம இதுல வந்து லோக்கல் இட் கேன் பி டன் அண்டர் லோக்கல் அனஸ்தீசியா. இன்னொன்னு வந்து இந்த ஐயே வந்து டோசிஸ் ஆகும். ஸோ ஐ டோசிஸ் ஆகும்போது இந்த ஐப்ரோவுமே டோசிஸ் ஆகும். அப்போ வந்து வாட் வி டூ அஸ் ஃபேஷியல் பிளாஸ்டிக் ENT ஃபேஷியல் வி டூ an incision over here, introduce an endoscope. So on the endoscope we try to lift it up. So இன்னும் கொஞ்சம் brighter eyes இருக்கும், இன்னும் கொஞ்சம் young looking. Got it. So this is also in this surgery considering blepharo, even ophthal surgeon will come into ophthal surgeons, ophthalmologists are also facial plastic surgeon when it comes to eye. So facial aesthetics play different departments will deal it's a combined procedure, and ophthal has a major role when it comes to eye. Because அவங்களோட surgical opinion is must. அவங்க வந்து எப்படின்னா they'll be called as oculoplastic surgeons. Oculoplastic. So that's a major role for them. All these forehead Botox, all these eye Botox and eyebrow lift, blepharoplasties are majorly done by them. Facial plastic surgeons also do it. Fine doctor. நான் ஒரு scenario சொல்றேன் டாக்டர். என்னோட ஃப்ரெண்டுக்கும் had a similar problem which is severe deviated nasal septum. சர்ஜரி பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுக்கு நிறைய அலர்ஜிக் இது இருக்கு, எல்லாமே இருந்துச்சு. இந்தியாவில் இருக்கிறப்போ எந்த பிரச்சனையும் இந்த மாதிரி இருந்துச்சு. when he left India and he is in now Canada, ஓகேங்களா, இப்போ அங்கே உள்ள டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போதைக்கு உங்களுக்கு அந்த அலர்ஜன்ஸ் லெவல்ஸ் கம்மி ஆயிடுச்சு, ஸோ சர்ஜரி வேண்டாம், மேபி ஆன்டிஹிஸ்டமின்ஸ் இதை மாதிரி இருக்கிறது பெட்டர். ஸோ இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன, லைக் வெதர் த பொல்யூஷன் கண்ட்ரோல் ஷுட் பி கண்ட்ரோல்டு இன் இந்தியாவா இல்லை இஸ் பாடி இஸ் கெட்டிங் அடாப்டடா? இதில் ராங் ரைட்டுங்கிறத தாண்டி இதில் எது எப்படி அப்ரோச் பண்ணுறது? பிகாஸ் அதே பாடி தான் இந்தியாவில் இருக்கிறப்போ ப்ராப்ளம் ஒன்று இருக்குது, அதை சர்ஜிக்கலாக தான் அட்ரெஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போது கனடா போகிறாங்க இல்லை அப்ராட் போகிறாங்க அப்படின்னா த பொல்யூஷன் இஸ் லெஸ். அப்படிங்கப்போ த லெவல் ஆஃப் கெட்டிங் த ரிஸ்க் ஆஃப் கெட்டிங் த சர்ஜரி இஸ் மோர் தென் இந்தியாவில் இருக்கிறப்போ.
Allergies வந்து is not a surgical problem. It's a immunological problem. நம்மளோட immunity வந்து it's detecting one harmless substance as something poisonous. இதுதான் வந்து அலர்ஜிஸ். ஸோ எதுக்கு நம்ம அலர்ஜி ஆகும், எந்த பாயிண்ட் ஆஃப் லைஃப்ல நம்மளுக்கு அலர்ஜி ஆகும் நம்மளால சொல்ல, எது வந்து ட்ரிகர் ஆகும் நம்மளால சொல்ல முடியாது. மேபி இந்தியாவில் இருக்க ஏதாவது ஒரு கைண்ட் ஆஃப் பொல்யூட்டன்ஸ் ஆர் அலர்ஜன்ஸ் வந்து அந்த அலர்ஜன்ஸ் சிம்டம்ஸை இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ கான்ஸ்டண்ட்டாக அலர்ஜிஸ் இருந்துக்கிட்டே இருக்குன்னா த லைனிங் ஆஃப் த மியூக்கோசல் லைனிங் ஆஃப் த நோஸ் வில் கெட் சேஞ்ச். ஸோ பாலிப்ஸ் வர்றதுக்கான ரிஸ்க் அதிகம். ஸோ பாலிப் அப்படின்னா அந்த மியூக்கோஸ் வந்து கிரேப்ஸ் மாதிரி ஸ்னீஸ் பண்ணி வந்து இட் வில் ஹெர்னியேட், இட் வில் ஃபார்ம் பாலிபாய்டல் ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ அதனால தான் வந்து நேசல் சர்ஜரி பண்ணும், ஃபெஸ் சர்ஜரி பண்ணும், சைனஸ் சர்ஜரி. அதுலேயும் வந்து டீவேட்டட் நோஸ் இருக்குன்னா இன்னும் ப்ரீதிங் இஷ்யூஸ்லாம் இருக்கும். ஸோ இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ பிளேஸ், இட்ஸ் வாட் ட்ரிகர்ஸ் த பிளேஸ். ஒருவேளை எனக்கு ஒரு பேஷண்ட் சொன்னாங்க, நான் சென்னை தான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன், ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நான் வந்து அவங்க பாட்னாலேருந்து வராங்க. அவங்க பாட்னா அவங்க வீட்டுக்கு போனாலே வந்து எனக்கு அலர்ஜியாக இருக்குது, என்னன்னே தெரியல, எல்லாமே க்ளீனாக இருக்கும். ஐ ஆஸ்க் ஒன்லி ஒன் கொஸ்டின், உங்கள் பில்லோ எவ்வளோ வருஷம்னு கேட்டேன். உங்கள் வீட்டுக்கு தான் போகிறீங்க, ஹவு ஓல்ட் இஸ் யுவர் பில்லோ அப்படின்னா, ஐ நோ செவரல் இயர்ஸ் ஓல்ட். ப்ளீஸ் சேஞ்ச் யுவர் பில்லோ பிகாஸ் அது டஸ்ட் மைட்ஸ் தான் வந்து அலர்ஜனாக இருக்கும். இங்கே வந்து புது பில்லோஸ் யூஸ் பண்ணலாம், வேறு மாதிரி இது பண்ணலாம். ஸோ வாட் மைட் காஸ், இட்ஸ் நாட் த பிளேஸ் ஆஸ் சச், வி நீட் டு ஐடென்டிஃபை வாட் இஸ் காசிங் தி அலர்ஜன். ஓகே. ஸோ பட் ஆல்சோ யூ அக்செப்டட் இந்தியா இஸ் ஓவர் பொல்யூட்டட் கண்ட்ரி. பொல்யூஷன் வந்து அந்த ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் இஸ் ஓவர் த ரூஃப். ஐ மீன் நாட் எவ்ரி சிட்டி இன், இப்போ நம்ம டயர் 1 சிட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதுலயே கிரேட்ஸ் வந்துச்சு. Delhi is topping the list. By Calcutta, Chennai is just behind. அதுக்கு போட்டியா வந்துட்டு இருக்கு. Tier 2 cities கொஞ்சம் கம்மியாக, பட் everywhere the pollution is right there. Pollution also plays all these triggers, எல்லாமே இருக்கு. கண்டிப்பா that also plays a role. கண்டிப்பா. Talking about the mucus, சளி இல்லையா, ஒரு ENT surgeon perspectiveல இருந்து சளியில blood வர்றது is not a good sign, right? Anything with blood is not a good sign. We need to look into it. நம்ம ஓவரா ஸ்னீஸ் பண்ணிட்டே இருக்கோம், ஓவரா காஃப் பண்ணிட்டே இருக்கோம்னா குட்டி குட்டி வேரிசஸ் வரும். அந்த மியூக்கோசல் லைன்ல வந்து அந்த பிரஷர்ல வந்து கொஞ்சம் விரிசல் வரும். அதுல வந்து ஸ்ட்ரிக்ஸ் ஆஃப் பிளட் வரது காமன் தான், ரொம்ப வரி பண்ண வேணாம். ரொம்ப வந்துகிட்டே இருக்குன்னா நீட் டு கெட் இது ஏன்னா because it can also be TB or it can also be a cancer as well. So anything with the blood, it's better to get it checked. Okay. Coming to the cancer, throat cancers are a bit evolving na thonudhu. As a doctor, we see patients or we see the medical news. So what could be the reasons, doctor? Throat cancer, because munnadila vandu stomach cancer kelvi pattirpom, breast obviously very common one, oral cancer again a common, but the laryngeal cancer, that is throat cancer. So any laryngeal cancers or the throat cancers வந்து ரெண்டு இடத்துல வரும். ஒன்று larynx வாய்ஸ் பாக்ஸ்ல வரும், இன்னொன்று pharynx outside the larynx. ஸோ இது ரெண்டுமே நெக்குன்னு சொல்லுவோம். ஸோ ஓவரால் நம்ம த்ரோட் கேன்சர்னே வச்சுப்போம். ப்ரீடிஸ்போசிங் ஃபேக்டர்ஸ் வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா ஹேபிட்ஸ் தான். ஆல்கஹால் அண்ட் ஸ்மோக்கிங் அண்ட் டொபாக்கோ சூயிங் ஆஸ் ஈக்குவல் ஆஸ் ஓரல் கேன்சர். ப்ளஸ் வந்து பொல்யூஷன் ஆல்சோ பிளேஸ் அ ரோல். இப்போ நம்ம பொல்யூஷன் இருக்கிற சிட்டியில் நம்ம ஸ்மோக் பண்ணுறோம், ட்ரிங்க் பண்ணுறோம் அப்படின்னா இன்னும் திஸ் ஆர் ஆல் சினர்ஜெட்டிக் எஃபெக்ட்ஸ். சினர்ஜெட்டிக் எஃபெக்ட்ஸ்னா திஸ் வில் harm the other risk factor even more. So bad habits தான். இந்த habits வந்து எல்லாமே ஒரு அளவு தான். லைக் ஃபார் எக்ஸாம்பிள், எதுவுமே சாப்பிடாம இருக்கோம், எந்த ஹேபிட்டுமே இல்லை, ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஸ்டமக் கேன்சர், திடீர்னு பார்த்தீங்கன்னா இன்டெஸ்டைன் கேன்சர், திடீர்னு பார்த்தீங்கன்னா சுகர் பிபி வருது. ஃபாஸ்ட் ஃபுட் இஸ் ஆஸ் ஈக்குவலி பேட் ஆஸ் ட்ரிங்கிங் அண்ட் ஸ்மோக்கிங். ஆமாம், நீங்கள் வந்து நல்லா எந்த பழக்கமும் இல்லை, நான் அப்பப்போ வந்து ஏதாவது ஃப்ரைட் ஐட்டம் சாப்பிடணும்னா அதுக்கு நீங்கள் ஆல்கஹாலே கன்சியூம் பண்ணிடலாம். அதுக்கு டாக்டர் சொல்றாரு ஃபாஸ்ட் ஃபுட்டும் தப்பு, ஆல்கஹாலும் தப்பு இல்லை. இப்போ இன்னும் எல்லாமே கம்பைன்ட். நடுராத்திரி 2 மணிக்கு பிரியாணி சாப்பிட்றது இது வந்து ஒரு கல்ச்சராக வந்துட்டு இருக்கு. ஸோ டாக்டர் வந்து எந்த அளவுக்கு ஆல்கஹாலும் சிகரெட் ஸ்மோக்கிங்கும் தப்புன்னு சொல்றாரோ, அதே மாதிரி இந்த 3 AM பிரியாணி,
ஓவர் கன்சம்ஷன் ஆஃப் ஃபாஸ்ட் ஃபுட்ஸும் ஈக்குவலி தப்புன்னு சொல்றாரு, which is all the doctors are endorsing, இல்லையா? கண்டிப்பா. It is as bad as drinking. Yes, doctor, and also how bad this will affect. இப்போ ஓகே, I can understand இவங்க எல்லாமே ஒரு peer pressureல பண்ணிடுறாங்க. பட் இது எப்படி வந்து ஒரு 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 ENT பெர்ஸ்பெக்டிவ்னு இல்லாம ஒரு ஜெனரல் டாக்டர் பெர்ஸ்பெக்டிவ்ல யூ டெல் மீ how bad it is affecting their health? இப்போ நார்மல் சர்க்கட்ன்றதுமே வந்து ஆல்ரெடி வந்து நம்ம நைட் டியூட்டிஸ் அதெல்லாம் பார்க்கும்போது நைட் டியூட்டியில் இருக்கவங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு ரொட்டீன் வச்சுக்கணும். நான் இந்த டைம்ல இருந்து இந்த டைம் வரைக்கும் அட்லீஸ்ட் ஏதோ ஒரு டைம் ஜோனை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். நம்ம இந்தியன் டைம் ஜோனை ஃபாலோ பண்ணலனாலும் எங்கேயாவது ஒரு இடத்துல 10 மணி இருக்கலாம் நைட், அதையாச்சும் ஃபாலோ பண்ணணும். இந்த 2 மணி பிரியாணி வந்து எப்படின்னா நார்மல் மக்களே வந்து லேட் நைட் ஸ்டே பண்ணிட்டு 2 மணிக்கு சாப்பிட்டு அது ஒரு கல்ச்சர் ஆயிடுச்சு. அது நான் ரொம்ப அது நான் நீங்கன்னு இல்லை, நான் எல்லா டாக்டர்ட்டையுமே நான் அதை பேச சொல்லுவேன் in case. ஏன்னா அந்த 2 மணி பிரியாணி what happens is அவ்வளோ கொதிக்கிற பிரியாணியை all your body is like ஒரு ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயத்த கொதிக்கிற விஷயத்த கொண்டு போய் உள்ள போடும்போது அந்த நேரத்துக்கு நல்லா இருக்கும். பட் தென் we see lot of irritable bowel syndrome patients எல்லாம் we are seeing. நீங்க இது எல்லாமே பண்றது பாத்தீங்கன்னா இந்த 20s ரேஞ்சில் இருக்க யங்ஸ்டர்ஸ் தான் பண்றாங்க. அதுல ஒண்ணுமே தெரியாது. பிகாஸ் your body will recover fast. அதுல எந்த பிரச்சனையும் கரெக்டா ஒரு கோட் வேர்ட் வச்சுக்கிறாங்க டாக்டர், YOLO, you only live onceங்கிறதுனால இஷ்டத்துக்கு எல்லா தப்பும் பண்ணிடுறாங்க. கண்டிப்பா you only live once தான். எத்தனை தடவை வாழ முடியாது, ஒரு தடவை தான் வாழ முடியும். பட் ஆனா குவாலிட்டி ஆஃப் லைஃப் எக்ஸாக்ட்லி. It's not about how long you live, it's about how healthy you live. Good. Okay. So இப்போ நம்ம டேமேஜ் ஆகிறது எல்லாமே வந்து ஃபியூச்சர்ல once you hit 30 everything will change, your entire biology will change. 40 அப்போ இல்லாத நோயெல்லாம் வந்துடும். இப்போ நார்மலா சாப்பிடவே முடியாது. That's why cancer is the huge market. நம்ம இந்தியாவில் வந்து we were diabetes capital of the world. இப்போ we are the cancer capital of the world. No, that is actually a shame. இல்லை, பட் இந்த மாதிரி ஹேபிட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஜப்பான் எடுத்துக்கோங்களேன். ஜப்பான் ஹேஸ் அ வெரி குட் ஒர்க் லைஃப் பேலன்ஸ். அவங்க டயட்டு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான என்வாயர்மெண்ட் இருந்தாலும் அவங்க டயட்டில் நம்ம போய் சாப்பிட்டாலே பயங்கர அவ்வளோ நான்வெஜ் இருக்கும், ஃபிஷ் இருக்கும், எல்லாமே இருக்கும். வி லூஸ் வெயிட் ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கும் அவங்களோட நியூட்ரிஷன் ஸ்டேட்டஸ். நம்ம கண்டபடி சாப்பிட்றது, கண்டபடி நம்ம ஹேபிட்ஸ் வளர்த்துக்கிறது இட்ஸ் வெரி ஹார்ம்ஃபுல் ஃபார் அஸ். டாக்டர், இப்போ நீங்க சொன்ன மாதிரி எல்லாமே இப்போ சீக்கிரமே வருது. அது ப்ராப்ளம்ஸாக இருந்தாலும் சரி, வாட் எவர் இட் இஸ், யங் ஏஜ்லேயே பீப்புள் ஆர் ஸோ வாண்டிங் டு கெட் அ பிளாஸ்டிக் சர்ஜரி டன். முன்னாடிலாம் வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி ஆர் மென்ட் டு பி லைக் 35+, 40+. இல்லை ரொம்ப சூனாக பண்ணுறாங்க அப்படின்னா தே மஸ்ட் ஹாவ் சம் ப்ராப்ளம், லைக் ஏதாவது பர்ன்ஸ் இருக்கலாம் இதெல்லாம். பட் நவடேஸ் யங் பீப்புள் ஆர் கம்மிங் டு ரஷ்ஷிங் அண்ட் ஓபி. எனக்கு மூக்கு சரி பண்ணணும், ஐஸ் சரி பண்ணணும், லிப்பு ஃபில்லர் ஆக்கணும், இதை பண்ணணும், அதை பண்ணணும். லைக் why this craze all of the sudden? Like I said, we are taking more selfies than ever and lot of influence. Everyone wants to be famous. The age of social media, everyone can become viral, everyone can become, there's a possibilities of this is infinite. ஸோ அவங்களுக்கும் ஒரு இது, நம்மளும் டக்குன்னு ஒரு வைரலாக ஏதாச்சும் சினிமா மோகத்தை தாண்டி இப்போ இந்த இன்ஃப்ளூயன்சர் மோகம் ரொம்ப. ஸோ வி கேன் பி, இப்போ நார்மலாக நம்ம இன்ஃப்ளூயன்சராக வருவாங்க, டக்குன்னு ஏதாவது ஒரு வைரலில் இருப்பாங்க, டக்குன்னு யாராவது ஒரு இன்டர்வியூ மாதிரி ஒரு பெரிய இதில் இன்டர்வியூ கொடுப்பாங்க. இதில் என்னன்னா டாக்டர், இப்போ இவங்க பார்க்கக்கூடிய, இப்போ நான் ஒரு பர்சனாக பார்க்குறவங்க இன்னொரு செலிபிரிட்டியை பார்க்குறாங்கன்னா அந்த செலிபிரிட்டிக்கு பின்னாடி இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு அத்தனை பேர் ரெடியாக இருப்பாங்க. If you are seeing some actor, எனக்கு அந்த ஆக்டர் மாதிரி வேணும் அப்படின்னா the actor have so much of influence and so much of people to put an amount on them. And not this person will have. It's creating a trauma not only for him but also a family trauma. ஸோ இது வந்து ரெண்டு விதமாக பார்க்கலாம். ஒன்று இந்த ஆஸ்பெக்டும் இருக்குது ஆக்சுவலாக, இல்லை ஐ எம் நாட் டினைங் இட். இன்னொன்று வந்து I've seen a girl who actually had a cosmetic surgery. Face la oru chinna cosmetic surgery. She had a bit of a scar. Chinna vayasula irundhe she was bullied for the scar. She had a little cleft pannindanga a scar. So we did a revision surgery. Because of the revision surgery, she got so much confidence. It actually changed her vibe and changed her aura.
that gave her so much confidence. If that actually gives her opportunities, ஒரு ஃபேஸ்ல ஒரு தழும்பு இல்லாததுனாலே if that opens doors and she changes her product, that is an investment. That is okay, doctor. That is also there. இப்போ வந்து it's going beyond a point where it's causing body dysmorphia. Body dysmorphic disease or body அந்த லெவலுக்கு போறது வந்து as doctors and healthcare practitioners, we should counsel the patient. Correct. And we should counsel them and understand their நம்ம cosmetic surgery பண்ணாலுமே they won't be happy. Correct. They will think that மூக்கு இப்படி இருக்கனாலே வாழ்க்கையில எல்லா பிரச்சனையும் இருக்கு. மூக்கு சேஞ்ச் ஆனாதான் நம்ம வாழ்க்கையில எல்லா ப்ராப்ளம், இந்த இப்படி ஃபேஸ் இப்படி லிஃப்ட் ஆனாதான் வாழ்க்கையில. ஸோ they give weightage to their imperfection to a point where their entire life depends on it. Correct. So அந்த லெவல் போகும்போது it's better to have them counseled by a professional, either by a psychologist or a psychiatrist, because everyone is lonely nowadays. Everyone is surrounded by people, but everyone is lonely. Got it. இப்போ ஓகே டாக்டர், ஒரு சிம்பிளான கேள்வி. நம்ம தீபக் டாக்டருக்கு சரியான கோல்டு இருக்கு, ஓகே, ரன்னிங் நோஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனால் தீபக் டாக்டர் வீட்டில் இப்போ மருந்து இல்லை. தீபக் டாக்டர் என்ன பண்ணுவார்? நல்ல கேள்வி. ஏன்னா இப்போ ஹோம் ரெமடியா வந்து நம்ம என்ன இது பண்றோம்னா, அப்பார்ட் ஃப்ரம் பீங் அ டாக்டர், எல்லாருமே பிகம்ஸ் அ டாக்டர். ஹோம் ரெமடியா ஆன்டிபயோட்டிக் போடுறது இவங்கள்ட்ட இல்லை சொல்றேன். அந்த மாதிரி இல்லை. இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, usually I will understand that any cough or cold seasonal, it's viral. Okay. Virus தான் இருக்கும். There's no need for antibiotics. So I will first steam inhale. ஆவி பிடிப்பாரு. அதுவும் வந்து அந்த மென்தால், அந்த கிரீன் கலர் அதெல்லாம் போடக்கூடாது. இல்ல பிராண்ட் வேணும். ஓகே. ஃபர்ஸ்ட் அவரு இன்ஹேல் பண்ணுவாரு. ஓகே. அடிஷனலா இந்த மெடிசின்ஸ் அதெல்லாம் எதுவுமே வெறும் தண்ணில உப்பு, காமன் சால்ட், ராக் சால்ட் போட்டா அதுல இன்ஹேல் பண்ணணும். அது என்ன ப்ராப்பர்ட்டினா, சோடியம் குளோரைட் இருக்கு சாதாரண உப்புல. அந்த சோடியம் ஹேஸ் ப்ராப்பர்ட்டிஸ் டு ரெடியூஸ் த இன்ஃப்ளமேஷன். ஓகே. ஸோ சோடியம் சால்ட் வாட்டர்ல நம்ம இன்ஹேல் பண்ணணும். இன்னும் சால்ட் வாட்டர்ல கார்கிள் பண்ணலாம். குட். ஓகே. கார்கிள் பண்ணி ரெஸ்ட் எடுக்கலாம். நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். வேற ஏதாவது கஷாயமோ அதெல்லாம் கொஞ்சம் போட்டு, ரொம்ப ஓவரா கஷாயம் போட்டா கேஸ்ட்ரைட்டிஸ். மினிமமா ஹாட் டீ அந்த மாதிரி கொடுக்கலாம். சோ இது வந்து ஒரு பேசிக் லெவல். பேசிக். இன்னொன்று வந்து நேசல் வாஷ் ஒன்று பண்ணலாம். அந்த ஆயுர்வேதிக் பேக்கேஜ்ல ஜல் நத்தின்னு சொல்லுவாங்க. ஓகே. ஒரு சைடு ஆஃப் மூக்ல வந்து நம்ம வாட்டர் இன்ட்ரோடியூஸ் பண்ணி அதர் சைடுல நார்மல் தான். இது என்னன்னா, இது நம்மளோட ENT பிராக்டிஸ்ல இருக்கு. நேசல் டூஷிங் சொல்லுவோம். ஸோ சலைன் டவுஷிங் சொல்லுவோம். அது வந்து என்னன்னா, மூக்குல இருக்க அலர்ஜன்ஸ் ஏதாச்சுன்னா கிளியர் அவுட் பண்ணும். ஸோ எனி இம்பியூரிட்டிஸ், ஒரு மூக்குல அலர்ஜன் போய் ஒட்டிக்கிட்டு that will repeatedly cause inflammation, that will wash it off. ஸோ இது மூணுமே நம்மளே பண்ணலாம். இது மூணுமே சேஃபா பண்ணலாம். ஒன்னு ஸ்டீம் இன்ஹலேஷன் வித் சால்ட் வாட்டர், gargling with warm salt water and nasal douching. இது பண்ணி 2-3 days ரெஸ்ட் எடுத்தாலே எல்லாமே சரியாயிடும். தீபக் டாக்டர் ஒரு ENT சர்ஜனே இவ்வளோதான் பண்றாங்க. அவர் என்ன பண்றாரு, சும்மா கண்டதையும் எதையும் பார்த்து பண்ணல. நீங்களும் அதை பேசிக் 3 things ஃபாலோ பண்ணுங்க. ஓகே டாக்டர், நம்மளோட டே டு டே லைஃப்ல இந்த தப்பு பண்றோம், பட் இது வந்து ரொம்ப எஃபெக்ட் ஆகுது நம்மளோட ENT ஹெல்த் அப்படின்னா என்ன? 2 விஷயம். ஒன்று வந்து கண்டிப்பா இந்த இயர்பட்ஸ் யூஸ் பண்றது. அது கண்டிப்பா காதை குடையிறது. சும்மா இருக்கும் போதே காது அது பட்ஸ் யூஸ் பண்ணாலும் பரவாயில்ல, கண்டதே எடுத்து குடையிறது. பேனா எடுத்து குடையிறது, நம்ம இந்த லீஃப் ஸ்டெம் எல்லாம் எடுத்து குடையிறது, அது வந்து ஒரு ராங் ஹேபிட். இன்னொன்னு வந்து தேவையில்லாம மூக்கணுன்றது. அது ஒரு ஹேபிட்டாவே இருக்கு. தேவையில்லாம இந்த இப்படியே பண்ணிட்டு இருக்கிறது. ஸோ ஓவர் a period of time the ஹேபிட்டாவும் மாறும். there's risk of bleeding also. ஓகே டாக்டர், நான் டாக்டர் தீபக் வரேன் அப்படின்னா தீபக் டாக்டர் எனக்கு என்னென்ன விஷயங்களை சரி பண்ணி தருவார் ஆடியன்ஸ்க்காக? அப்படின்னா ஒரு பொசிஷன் மாறினா, இப்போ படுத்து எந்திரிக்கிறாங்க அப்படின்னாலே அவங்களால எந்திரிக்க முடியாது, சுற்றி இருக்கலாம் சுற்றுவாங்க. எதனாலன்னா காதுக்குள்ள இருக்க நரம்புல வந்து ஒரு அப்பாரட்டஸ், வெஸ்டிபுலர் அப்பாரட்டஸ் இருக்கு, செமிசர்க்குலர் கனல். அதுதான் வந்து நம்மளோட ஈக்குவலிபிரியமா டிசைட் பண்றோம். இப்போ தலை வந்து இந்த பொசிஷன்ல தான் இருக்கு, கண்ணை மூடினா கூட தலை இப்படிதான் இருக்கு, கால் இங்க வச்சிருக்கோம் அப்படிங்கறது அந்த ஈக்குவலிபிரியம். வெஸ்டிபுலோ ஆக்குலர் பாத்வேன்னு இருக்கு, வெஸ்டிபுலோ ஸ்பைனல் பாத்வேன்னு இருக்கு. இந்த லிம் மூவ்மெண்ட்ஸ், இந்த ஐ மூவ்மெண்ட் எல்லாம் வந்து இந்த இடத்துல தான் இருக்குது, கோஆர்டினேட் பண்றது அந்த நர்வ் தான். ஸோ அதுல வந்து ஏதோ ப்ராப்ளம் இருக்கு, ஒரு ஸ்டோன் இருக்கு அப்படின்னா அந்த ஸ்டோன் வந்து உள்ள மூவ்மெண்ட் ஆகும்.
ஸோ அது மூவ்மெண்ட் ஆகும்போது என்னன்னா இட் வில் அண்டர்ஸ்டாண்ட் தட் த ஹெட் இஸ் டர்னிங் திஸ் சைட் ஆர் திஸ் சைட் ஆர் கால் வந்து இருக்குன்னா ஸோ அசியூம் தட் நம்ம தலை வந்து இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து அடாப்ட் பண்ண பார்க்கும். அடாப்ட் பண்ண பார்க்கும்போது என்னன்னா நார்மலாக தான் இருக்க ஹெட் வந்து அடாப்ட் பண்ண பார்க்கும்போது சுற்றி இருக்கிறதெல்லாம் சுத்திரமா இருக்கும். இதே கான்செப்ட் தான் மோஷன் சிக்னஸும். நம்ம நார்மலாக இருப்போம், மேலே கீழே போகும்போது சம்மந்தமே இல்லாத மூவ்மெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு பிரெயின் வந்து குழம்பு. ஸோ இந்த வாமிட் வர்றது தலை சுற்றுறதுனா இட்ஸ் அ ரிஃப்ளெக்ஸ் மெக்கானிசம். சம்திங் இஸ் நாட் நார்மல், ஐ வில் வாமிட். அதுதான் வந்து இந்த நாஷியா சென்சேஷன் வருது, அந்த வாமிட்டிங் சென்டர்லேருந்து வர்றது தான். ஸோ இஎன்டி பொறுத்த வரைக்கும் இந்த வெஸ்டிபுலர் அப்பாரட்டஸில் இந்த இயரோட அந்த நர்வில் ஏதாவது பிரச்சனை இருக்குது, இந்த வெஸ்டிபுலர் அப்பாரட்டஸில் பிரச்சனை இருக்குன்னா இஎன்டிக்கு தான். ஓகே. ஸோ அப்போ இந்த வெர்டிகோ கியூர் பண்ண முடியுமா? ட்ரீட்மெண்ட் அது எப்படி இருக்கும்? ட்ரீட்மெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் we need to identify எந்த எந்த பார்ட் ஆஃப், அதுல நிறைய பார்ட்ஸ் இருக்கு, எந்த பார்ட்ல அது இருக்குன்னு சொல்லி நிறைய டெஸ்ட் இருக்கு. அதை ஐடென்டிஃபை பண்ணிட்டு தென் அது வந்து ரீபொசிஷன் பண்ணணும். அந்த கனல் லித்னு சொல்லுவாங்க, அதுல அந்த ஆட்டோ லித் அது வந்து இருக்கு அப்படின்னா அதை வந்து திருப்பி நார்மல் பொசிஷனுக்கு அந்த மெனிவர்ஸ் மூலமா கொண்டு வந்துட்டு தென் we need to advise the patient on different exercises. பொசிஷனல் எக்ஸசைசஸ் பண்ணி கொஞ்சம் கேர்ஃபுல்லா இது பண்ணி தென் we have to treat that. இது வந்து இயருக்கு மட்டும் அந்த நர்வ்ஸ்க்கு ஐசோலேட்டடா இருந்துச்சுன்னா இஎன்டி பார்ப்பாங்க. மற்றபடி இது இல்லாம தலை கரெக்ட் இந்த டெஸ்ட் பண்ணி பார்த்து இல்லை அப்படின்னா வேற ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு பார்க்கணும். நம்ம சுகர்ஸ் லெவல்ல நார்மலாக்கா, பிபி நார்மலாக்கான்னு பார்க்கணும். சில பேருக்கு இந்த ஸ்பாண்டிலோசிஸ் சொல்லுவாங்க, இந்த ஸ்பைனல் கார்டில் வந்து கம்ப்ரெஷன் இருந்துச்சுன்னா இந்த நர்வ்ல வந்து இது பண்ற மாதிரி இருக்கும். அதுல வந்து பிளட் சப்ளை இருந்துச்சுன்னா அது வந்து ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சர்ஜரி. ஸோ ஐ கேன் ஆக்சுவலி வண்டர் ஒன்லி, நம்ம இது பிரமிக்கிறத தவிர வேற இதே இல்லை. ஏன்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் ஆஃப் மெடிசன் இஸ் டீலிங் வித் அதர் டிபார்ட்மெண்ட் இஸ் ஆல்சோ. எந்த ஒரு டிபார்ட்மெண்ட் ஆஃப் மெடிசனும் இவங்க தான் இவங்க இதுக்கு தான் அப்படின்றது இல்லை. லைக் ஒன்று தொற்றோம் அப்படின்னா அது மற்ற டிபார்ட்மெண்ட் சேர்த்து தான் நம்ம ஃப்ரெட்டர்னிட்டி ஆஃப் மெடிசன் அது. As you rightly said, எனக்கு வந்து ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணுங்கிற ஃபேஷியல் பிளாஸ்டிக் பண்ணணுங்கிற மோட்டிவேஷன் வந்தது. ஐ டீல் வித் லாட் ஆஃப் தைராய்டு ப்ராப்ளம்ஸ் அண்ட் தைராய்டு சர்ஜரிஸ். ஸோ பார்ட் ஆஃப் த தைராய்டு இஸ் ஹேர் லாஸ். ஸோ அப்படி பார்க்கும்போது ஹோலிஸ்டிக்கலாக we need to approach. And we deal with sleep surgeries also. So everything comes under my treatment of vertical of my treatment. So as you said, any headache or head injury or it's always better we work as a team with other specialists with the patient. So any diseases or condition ENT சம்பந்தமான problem, காது மூக்கு தொண்டைக்கான பிரச்சனைகள், allergy problems, snoring problems, snoring கான surgery அதுக்கும் பண்ணலாம். எஸ்பெஷலி ஐ எம் ஸ்பெஷலைஸ்ட் இன் ஃபேஷியல் பிளாஸ்டிக் சர்ஜரினால எனி காஸ்மெட்டிக் ப்ரொசீஜர்ஸ் when it comes to head and neck, any reconstructive or cosmetic procedure including hair treatment, hair restoration, hair transplant or nose correction, functional rhinoplasty or autoplasty or any facial skin procedures, cosmetic procedures, you can definitely approach me. யூஸ்வலாகவே இந்த மிடில் கிளாஸ் பீப்புள் வந்து பையனோ பொண்ணோ ஹோம்சோஎவர் இட் இஸ் அவங்க வந்து இந்த சர்ஜரி பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க. இதில் ஏதேனும் சர்ஜரி வந்து இன்சூரன்ஸில் கவர் ஆகுமா? கண்டிப்பாக. நம்ம வந்து இப்போ ரைனோபிளாஸ்டியே வச்சுக்கிட்டிங்கன்னா ஆஸ் இஎன்டி சர்ஜன்ஸாக நம்ம பண்ணும்போது வி ஜஸ்ட் டோன்ட் டூ காஸ்மெட்டிக் ப்ரொசீஜர். நம்ம இது வந்து செப்டோ ரைனோபிளாஸ்டியாக தான் பண்ணுவோம். ஸோ இட் பிகம்ஸ் அ ஃபங்க்ஷனல் சர்ஜரி. ஸோ தேர் இஸ் ஆல்வேஸ் ஸ்பேஸ் ஃபார் ஃபங்க்ஷனல் சர்ஜரி. ஸோ எனி ஒரு கன்ஜெனிட்டல் டிசீஸ் இருக்கு, கன்ஜெனிட்டல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன்னா டெஃபினெட்லி இன்சூரன்ஸ் கவர் ஆகும். அண்ட் லாட் ஆஃப் இன்சூரன்ஸ் வந்து காஸ்மெட்டிக் சர்ஜரியும் கவர் பண்ற மாதிரி இன்சூரன்ஸும் இருக்கு. ஸோ ஆல் தீஸ் நான் சர்ஜிக்கல் ப்ரொசீஜர்ஸ், லேசர்ஸ்மே இப்போ நிறைய வந்து இட்ஸ் பார்ட் ஆஃப் இட்ஸ் கமிங் ஆஸ் அ பார்ட் ஆஃப் இன்சூரன்ஸ். when it comes to rhinoplasty, definitely it will be covered under insurance if for ENT facial plastic. So அதை நீங்க ப்ராப்பரா கன்சல்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நம்ம கொண்டு போறோம். definitely. டாக்டர், என்கிட்ட ஒரு பேஷண்ட் வந்தாங்க, ஹேருக்கு வந்தாங்க, நான் பார்த்தேன். பட் ஆனால் அவர் வந்து எனக்கு தலை சுத்துதுன்னு சொன்னாங்க. அப்புறம் கொஞ்சம் பெயின் இருக்கு, இந்த நெக் ஹெட்டிலெல்லாம் பெயின் இருக்கு. நான் ஆக்சுவலி ஒரு இஎன்டியை தான் கன்சல்ட் பண்ண சொன்னேன். சரி ஒரு தடவை பார்த்துருங்க, இஎன்டி பார்த்துருங்க, மேபி ஹெட் வெர்டிகோ அப்படிங்கிற ஒரு டேர்ம் வருது. அவரும் இந்த சேம் வெர்டிகோவை தான் இஎன்டியும் அட்ரெஸ் பண்ணார். பட் அந்த வெர்டிகோ ஆக்சுவலி என்ன டாக்டர்? தலை சுத்துது அப்படிங்கிறது வந்து இப்போ காமனாக வந்து வெர்டிகோன்னு நம்ம எடுத்துக்க முடியாதுல்ல. ஸோ ஹவு இட் இஸ்? ஸோ தலை சுத்துற
சிம்டம்ஸ்லாம் நிறைய இருக்கு. கிடினஸ், டிசினஸ், தலை கறக்கம், வெர்டிகோ நிறைய இருக்கு. ஸோ கிடினஸ், டிசினஸ்னா என்னன்னா தலை லைட்டாக கறக்கமாக இருக்காது, லோ சுகராக வரும், பிபி ப்ராப்ளமாக இருக்கும், டயர்ட்னஸ் வரும், ஹார்ட் ப்ராப்ளம் கூட தலை வரும். வெர்டிகோனா என்னன்னா சுற்றி இருக்கு, நம்ம கான்ஷியஸாக தான் இருப்போம், சுற்றி இருக்க என்வாயர்மெண்ட் சுற்றுற மாதிரி இருக்கும். நம்ம ஸ்டடியா சுற்றி இருக்கிறதெல்லாம் சுற்றுற மாதிரி இருக்கும். இதுதான் வெர்டிகோ. டாக்டர், ப்ளீஸ் ஷேர் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் வித் ஆர் பாட்காஸ்ட். வெரி கம்ஃபர்டபுள். உங்க டீம் எல்லாமே வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா சொல்றாங்க. வெரி ரெடிலி அவைலபிள், வெரி வெல் எக்விப்ட் பர்சனல்ஸ். அண்ட் how about the questions and all? Questions are very well framed. ஒரு கன்சல்டேஷன் மாதிரி தான் இருந்தது. அண்ட் இட்ஸ் பெட்டர் இஃப் இட்ஸ் லைக் அ கன்சல்டேஷன், பிகாஸ் மோர் தென் வியூஸ் ஆர் எனிதிங் லைக் தட், இது ஆக்சுவலாக பெனிஃபிஷியலான பீப்புளுக்கு போய் சேர்ந்துச்சுனாலே இட்ஸ் வெல் டன் இன்டர்வியூ. Thank you so much, Doctor. We are so happy to collaborate with you because you are a very senior ENT surgeon and also having a lot of experience. So thank you so much viewers. இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு நிறைய விவரங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இந்த மாதிரியான பல பாட்காஸ்ட், பல இன்ஃபர்மேஷனான நியூஸ்க்கு நம்மளோட சேனல் அண்ட் ப்ரொஃபைலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் கூடிய சீக்கிரம் வந்துக்கிட்டே இருக்கு. Stay tuned. Until then, I am signing off. Dr. Nivedan Umapathy. Thank you. Thank you, Doctor. Thank you.